என் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போறேன். ஒரு மிஷினரியா, மொழி தெரியாதவனா, யாரையுமே தெரியாதவனா, நான் பீகாருக்கு போனேன். 6வது மாசத்துல திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். என் பெட் எடுத்துட்டு போயிட்டான், பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டான், என் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டான், நான் சமைச்சுக்கிட்டு இருந்த சாமானெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான், ஸ்டவ் எடுத்துட்டு போயிட்டான். என் காலியான ரூமை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்தீங்க, என்னை இப்ப வெறும் கையினா நிறுத்திட்டீங்க. அன்னைக்கு இப்ப மாதிரி பேங்க்ல உடனே பணம் எடுக்க முடியாது. நான் ஆண்டவருக்கு காலடி இழுத்தும் போது ஒரு தீர்மானம் பண்ண, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் எனக்கு வேணும்னுட்டு. யார்கிட்டுமே சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன வேணும்னு. யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நல்ல கவனிங்க. நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தபோது என்கிட்ட ஒரு 20 ரூபா நோட்டு மட்டும்தான் இருந்தது. 20 ரூபா நோட்டு. That's all I had. நான் வெளியே போய் நின்று ஆண்டவரை பார்த்தேன். ஏன் ஆண்டவரை திருட என் ரூமை உடைக்கணும்? என் ரூமை உடைச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானா எதுக்கு ஆண்டவரை? எனக்கு பதில் வரல. அந்த 20 ரூபாயை எடுத்துட்டு போய் முழு நாளும் சாப்பிடாம ஊழியம் செய்ததுனால ஒரு ஹோட்டல்ல போய் 10 ரூபாய்க்கு வயிறு முட்டை சாப்பிட்டேன். ஹோட்டல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கேன். நான் ஹோட்டல் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. அவர் என்னையே பார்க்குறாரு. எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது. இப்போ 6 மாசத்துல கொஞ்சம் ஹிந்தி வரும், கொஞ்சம் பேச முடியும், கொஞ்சம் தான் பேச முடியும், ரொம்ப பேச முடியாது. அவரை பார்த்தேன். அவர் என்னையே பார்த்தாரு. கிட்டத்தட்ட 35 வயசு இருக்கும். நான் அவரை பார்த்த போது முகல்லாம் வாடலா இருந்துச்சு. நான் அவரை பார்த்து என் பெஞ்சில் அந்த சாப்பாடு கடை பெஞ்சில் உட்காருங்கன்னு சொன்னேன். அவர் உட்கார்ந்தோன்னு அவர் கேட்டேன், ஐயா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், போன வாரம் தான் என் மனைவி இறந்துட்டா. நான் எப்படி இறந்தான்னு கேட்டேன். முதல் பிரசவம், அதுல பிள்ளையும் இறந்துட்டு அவளையும் இறந்துட்டா. நாங்க கலப்பு திருமணம் செய்ததுனால எங்க வீட்டுல 2 பேர் வீட்லயுமே தள்ளி வச்சுட்டாங்க. அதனால வீட்டுக்கு போக இஷ்டம் இல்லை. ஊர்லயும் என்னை ஒதுக்கி வச்சதுனால ஊர்லயும் இல்லை. ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். என் மனைவியை புதைக்கிறதுக்கு அல்லது எரிக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லாதனால என் கையில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். வீட்டில் பாத்திரமும் இல்லை. கவனிங்க, ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு என்ன போதிக்கிறாருன்னு சொல்ல விரும்புறேன். ஒரு தேவையுள்ள உலகத்தில் இருக்குங்கிற சொல்றேன். வீட்டில் பாத்திரமும் இல்லை. எல்லாத்தையும் வித்து தான் வாடகை கொடுத்தேன். வாடகைக்காரன் சொல்லிட்டான், அடுத்த மாசம் வாடகை முன்னால கொடுத்தாதான் இருக்கலாம், இல்லைன்னா போலான்னு சொல்லிட்டான். தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என் மனைவி இறந்த பிறகு யாரையா எனக்கு சாப்பாடு கொடுப்பான்? நான் அவரை பார்த்தேன். சாப்பிடவே இல்லையா? 3 நாள் கழிச்சு என்கிட்ட இருந்த ஒரு கொஞ்சம் காசை வச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். இப்ப 6 நாள் ஆச்சு. அதனால 3 நாள் ஒன்றும் சாப்பிடல. நான் சொன்னேன், முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு பெரிய தாலி எனக்கு கொடுத்தாதுங்க 8 ரூபாய்க்கு. அவருக்கும் 8 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தேன். நான் ஒரு டீ குடிச்சிருந்தேன். நான் சாப்பிட்டுட்டு எப்பவுமே ஒரு ஸ்வீட் சாப்பிட்றது வழக்கம். அந்த ஸ்வீட்டையும் ஒன்று சாப்பிட்டேன். 10 ரூபா போயிருந்தது. என்கிட்ட இருந்தது 10 ரூபா. நான் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ரொம்ப மூச்சு முட்டு அவரும் சாப்பிட்றாரு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா கவனி, இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். மனைவி இல்லை, பிள்ளையும் செத்து போச்சு, சொந்தக்காரங்களும் இல்லை. வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்காக பாத்திரத்தெல்லாம் வித்துட்டு ஒண்ணுமே இல்லாம நிக்கிறாரு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு இல்லை. ஒரு ஏழை மனுஷனை தேவலை தெரியுது, ஆனா ஏழை மனுஷனா தெரியல. ஒரு நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தான் தெரியுது. முகத்தெல்லாம் பார்த்தா கலப்பு திருமணம் செய்ததுனால தள்ளி வச்சுட்டாங்களாம். அதனால தனித்து விடப்பட்டது. இப்ப தனித்து விடப்பட்டது மனைவியாலும்
நான் அவர் சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் சாப்பிடும்போது மட்டும் என்னைய எட்டி பார்க்குறாரு. நான் அவரை கேட்டேன், ஐயா உங்களுக்கு தங்கவே இடம் இல்லைங்கிறீங்கள, என் கூட நான் இருக்கிற ரூமுக்கு வரலாமான்னா அவர் கேட்குறாரு, உங்களையும் கொன்றுவாங்க. நான் கேட்டேன் ஏன்னுட்டு. எங்க ஜாதி ரொம்ப பொல்லாத ஜாதி, எனக்கு ஊர்ல ஆதரவு கொடுக்க வந்தவங்களையே அடிச்சுட்டாங்க. நீங்க எங்கேயோ இருந்து வந்த மாதிரி தெரியுது, தென்னிந்தியாவிலேருந்து வந்த மாதிரி தெரியுது, உங்களை கொன்றுவாங்க. நான் உங்க ரூமுக்கு வரமாட்டேன். நான் சொல்றேன், என்கிட்டையும் எல்லாம் காலியை, என் இதையும் எல்லாத்தையும் திருடன் தூக்கிட்டு போயிட்டான். என்கிட்ட ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்த போது என்கிட்ட இருக்கிறது 2 ரூபா தான். அவர் என்னை காலை தொட்டு கும்பிட்டு சொன்னாரு, நீங்க மனுஷன் அல்ல, நீங்க தேவதூதன். ஃபரிஸ்தே, இந்தியில சொல்லுவாங்க ஃபரிஸ்தே. ஃபரிஸ்தே அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னா, அவர் தேவதூதன் கொஞ்சம் அழுத்தமாவே சொல்றாரு, தேவதூதன். நான் சொன்னேன், உண்மையான தேவதூதன் தான். தேவனுடைய தூதை எடுத்துட்டு வந்து இந்த ஊருக்கு கொடுக்கறதுக்கு இனி ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. ஆண்டவர் உங்களுக்கு தூது கொடுத்தாரா? ஆண்டவர் உங்களுக்கு தூது சொல்ல சொன்னாரா? என்ன சொல்ல சொன்னாரு? எனக்கு கையில இப்ப 2 ரூபா தான் இருக்குது, வீட்டில் ஒன்றும் இல்லை, என் கூட இருக்கிற மனுஷனுக்கு அதுவும் இல்லை. நான் சாப்பாடு கொடுத்த பிறகு நான் அவரை பார்த்து கையை பிடிச்சி, உன்னை என்னை உண்டாக்கின ஆண்டவர் உன்னை நேசிச்சது மாத்திரமல்ல, சிலுவையில் உனக்காக தன் உயிரையும் கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருக்கனால அந்த ஆண்டவர் உனக்கு வேணும்னு சொல்லத்தான், அதுதான் தூது, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவர் எந்திரிச்சு நின்றுட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? 35 வயசு இருக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா சாப்பாடு போட முன்னால அதை சொல்லி இருக்கணும். சாப்பாடு நீங்க ஒரு நேரம் கொடுத்தீங்க, நீங்க சொன்ன செய்தி என்னோட இருதயத்தை எப்படி அழகா உருவாக்கிட்டு என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லத முதல்ல சொல்லி இருக்கணும். ஐயா நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நான் சாப்பாடு கூட சாப்பிட்டு மாட்டேன், அதுவே எனக்கு போதுமானதா இருந்தது. என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. I made a mistake, Lord. நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஜீவ அப்பமாகி உங்க தான் முதல்ல கொடுத்துருக்கணும். ஆனா நான் நினைச்சேன் அப்பத்தை முதல்ல கொடுத்தா ஜீவ அப்பத்தை கேட்டுக்கலான்னு. பட் எனிவே அவர் என் கையை பிடிச்சு ஓன்னு அழுதாரு. அழுதுட்டு சொன்னாரு, என் மனைவி காலையில் எந்திரிச்சு 6:15 மணிக்கு ஒரு பாட்டு கேட்பா, சிலோன்ல இருந்து வரும், வந்தனா கர்த்தே ஹே ஹம் ஹிருதயக்கே தேரே சா, அந்த பாட்டை அவ பாடுவா. அந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் அவட்ட கேட்பேன், இது என்ன பாட்டு? கிறிஸ்தவங்க பாட்டு. நீ கிறிஸ்தவ இல்லையே? ஆமா, ஆனா இதை நான் கேட்கிறேன், 15 நிமிஷம் கேட்பேன் டெய்லி. அந்த நாட்கள்ல மசி வந்தனான்னு ஒரு ப்ரோக்ராம் வரும், அதை மனைவி கேட்பா. அதனால இயேசுவை நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு என்கிட்ட சொல்லுவா. சாகும்போது பிள்ளை செத்து கிடக்குது, பிறந்த பிள்ளை, என் கையை பிடிச்சு சொன்னா, உலகத்துல எதை கண்டாலும் சரி நான் உங்களுக்கு பாடுனே அந்த ப்ரோக்ராமை கேட்கலங்கன்னு சொன்னா, ஆனா என் டிரான்சிஸ்டரையும் வித்துட்டேன், அதை கேட்கறதுக்கு இல்லை. என் டிரான்சிஸ்டர் அந்த நாட்கள்ல இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் கிடையாது, டிரான்சிஸ்டர் தான் பாட்டு வரும். எங்கேயா கேட்க முடியும்? நான் நாளைக்கு கள்ள ட்ரெயின் ஏறி பஞ்சாபுல சண்டிகருக்கு போறேன். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், என் கூட படிச்சவன், சண்டிகர்ல அங்க இந்த உல்லன் ஃபேக்டரியில வேலை இருக்குன்னு முன்னால சொல்லியிருக்கான். இப்போ மனைவி இல்லை, பிள்ளையும் இல்லை, வீடு இல்லை. நாளைக்கு எனக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஆனா நான் அந்த ட்ரெயின்ல ஏறி லூதியானான்னு சொல்லப்படுகிற அந்த சண்டிகரை தாண்டி இருக்கிற லூதியானாவுக்கு போறேன். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு வேலை கிடைச்சிடும். ஆனா நீங்க சொல்ற இயேசு அங்க சொல்லுவாங்களா? எனக்கு அந்த நாள்ல வட இந்தியாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் சொன்னாரு,
ஐயா நீங்க சாப்பாடு மட்டும் கொடுக்கல, இருதயத்துக்கும் போஜனம் கொடுத்துட்டீங்க. நான் சொன்னேன், இங்க இருந்து லூதியானா போறதுக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் ஆகுமே, உங்கள்கிட்ட காசு இல்லையே. என்கிட்ட மீதியா இருக்கிற 2 ரூபாயா வச்சிங்க, டீ அது குடிங்க. அந்த நாட்கள் 30 பைசா தான் டீ. வழியில ஸ்டேஷன்லாம் டீ குடிச்சிங்க. நான் கொடுத்த போது அவர் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. அவருக்கு அதுக்கு மேலே நிற்க முடியல. என் அன்பை அவர் புரிஞ்சுக்கிடல, அல்லது அவர் எக்ஸைட்டட் ஆயிட்டாரு. நான் அவர் பேரை கேட்கல, எந்த ஊர்னு கேட்கல, ஆனால் அவர் கதை எனக்கு தெரியும். நான் இருதயத்தில் நினைச்சேன், ஐயோ இவன் மனைவி இயேசுவை அறிந்து செத்து போயிட்டா, சொல்றதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு செய்தியை வானொலியில் கேட்கணும்னா அதுவும் திருடு போயிடுச்சு, அதையும் வாடகைக்காரனுக்கு பிடிக்கிட்டாரு. ஆண்டவரே இவரை எப்படியாவது முடி ராஜ்யத்துக்கு சொந்தமாக்குன்னு சொன்னேன். இந்த பூமியில இயேசுவின் நாமத்துக்காக ஏங்குகிற ஏராளமான கூட்டம் இருக்கு. கோனே கோனேமே இந்த உலகத்தின் மூல முடுக்கெல்லாம் துணிச்சாகணும். அது எப்படி செய்ய போறேன்னு தெரியாது, நீ தான் வேணும். ஏன் தலைமுறையை நான் தாண்டிட்டேன். 76 வயசு. நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த தலைமுறை ஒன்னதான் நம்பி இருக்கு, ஒன்னையதான் நம்பி இருக்கு. இந்த தலைமுறைக்கு நீ தான் ஆன்சர். வெறும் பாத்திரமா இருக்க போறியா, ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமா, எனக்குள்ள உருகிற ஜீவ தண்ணீரை மற்றவங்க குடிக்கணுங்கிற அந்த ஆசையோடு தண்ணீரே இல்லாத பகுதிகளுக்கும் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே. ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் பசியோடு இருக்கிறவர்களுக்கும் தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கும் நான் கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன கூட்டம் இங்கே இருக்குது. நான் சொல்ல சொல்ல யாருடைய மனசுலையோ ஒரு கிரியை நடக்குது. நான் அந்த சம்பவத்தை சொல்ல சொல்ல யாருக்கோ சொல்லுது, நான் தான் இந்த தலைமுறைக்கு, நான் தான் இந்த தேசத்துக்கு ஆண்டவருடைய உத்தரவுன்னு சொல்றவங்க மாத்திரம்